பல தோழர்கள் இங்கேருந்து மூலதனம் வாசிப்பு குழுவில் இருக்கிறதுனால அதிகமாக அதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரே ஒரு ஏங்கல்ஸ் சுட்டி காட்டிய ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அவர் மூலதன உற்பத்தி முறை அது துவங்கி மூலதனம் என்று வந்துருச்சுன்னா அது உலகத்தினுடைய இன்று இடுக்கு எல்லாம் பரவிடும், அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி 2வது வால்யூமில் ஒரு ப்ரிப்பரேஷனில் எழுதியிருக்கார். 3வது அதில் முன்னுரையில் எழுதியிருக்கிறார். அது இன்று இடுக்குகள் எங்கே இருந்தாலும் அது பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை உடையது அப்படிங்கிறத. இப்போ நமக்கு இந்தியாவில் முதலாளித்துவம் தோன்றியதை பற்றி எல்லா முதலாளித்துவம் வந்த எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஒரு குறிப்பாக ஒரு துறை, அந்த பாதுகாப்பு துறை, இந்த பாதுகாப்பு துறையில் இந்தியாவில் மூலதனம் எப்படி ஊடுருவி இருக்கிறது, எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பாதுகாப்பு துறை, பாதுகாப்புனா என்ன ஃபஸ்ட்டு ஒன்று போடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, சொத்துடைமை வந்த பிறகு தான் பாதுகாப்பு பற்றிய பிரச்சனையே வருது. அது பற்றி பிரச்சனையே அதுக்கு முன்னாடி பாதுகாப்பு என்பதே கிடையாது. ஸோ வர்க்க அதிகாரம் நிலைநாட்டப்பட்ட சமுதாயத்தில் தான் பாதுகாப்பு என்ற பிரச்சனைங்கிறது எழுது. இன்றைக்கு கரண்ட் கான்டாக்ட்ஸில் இன்றைக்குள்ள நவீன சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்தியத்தால் சூழப்பட்ட உலகம், அந்த ஏகாதிபத்தியத்தால் சூழப்பட்ட உலகம் பின்னாடி நான் சொல்கிறேன். அது எந்த கான்டாக்ட்ஸில் ஏகாதிபத்தியத்தால் சூழப்பட்டனா பாதுகாப்பு கான்டாக்ட்ஸ்லேருந்து சொல்கிறேன் நான். அப்படிப்பட்ட உலகத்தில் பாதுகாப்பு எப்படி இருக்கும்? வலிமையான நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க, ஈரானில் எப்படி போட்டு நொறுக்குறாங்க, எவ்வளோ கொட்டியிருக்கிறாங்க, இதுக்கு இந்த கடந்த 50 ஆண்டுகளில் எவ்வளவு பேரழிவுகளை, போர்களை நிகழ்த்தியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் 40கள் 50களில் விடுதலை அடைஞ்ச நாடுகளில் உள்ள பாதுகாப்பு தேசிய அரசுகள், இப்போ தான் தோழர் சொன்னார், முரண்பாடு வருது அந்நிய மூலதனத்துக்கும் இந்திய மூலதனத்திற்கும். ஸோ ஒரு விடுதலை ஆகுது, அந்நிய மூலதனம் பிடியிலிருந்து சுயேட்சையாக வளரணும்னு. இப்போ அவங்களோட பாதுகாப்பு, இப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ பாதுகாப்பு செலவு என்பது பார்த்திங்கன்னா, பாதுகாப்பு நாளுக்கு நாள் உயர் தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக மாறுகிறது. அதில் மூலதனம் அதில் வந்ததுன்னா காத்திருப்பு நேரம் அதிகம், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு ஷிப்யார்டு கட்டுறீங்க, ஒரு போர்க்கப்பல் கட்டுறீங்கன்னா பல்லாண்டுகள் செய்யணும். அதுக்கு உங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு பிறகு போதான் நீங்கள் பேமெண்ட்டே வாங்க முடியும். அப்போ எவ்வளோ நேரம் காத்திருக்க வேண்டியிருக்குங்கிறத பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த துறையில் போட்டி இல்லாத துறை, பாதுகாப்பு துறையில் மூலதனம் போனால் அதில் மற்ற துறைகளுக்கு எல்லா விதிகளையும் இதில் பொருந்தாது. இதுக்குன்னு ஒரு விசேஷமான விதிமுறைகள் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்தியா சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைஞ்ச போது இங்கேயே ஒரு தனியாக ஒரு அரசு அமையுது, இந்திய அரசு என்று உருவாயிடுச்சு. ஸோ இந்தியா ஒரு செப்பரேட் ஸ்டேட்டாக அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலனியாக இருந்துச்சு, அவங்க தான் இந்திய சட்டங்களெல்லாம் நிறைவேற்றுவாங்கங்கிறதுல இருந்தது. அப்போ அதில் 2000 ஆண்டு 200 ஆண்டு காலனி, தோழர் சொன்னார், 200 ஆண்டு காலத்தில் எத்தனையோ அரசர்கள் இருந்தாங்க. இந்த அரசர்கள் எல்லாம் எப்படி தோற்று போனாங்க, தோற்று போய் பிரிட்டன் கையில் போச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்த போரில் எல்லாத்துலேயுமே அவர்கள் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. அதில் தான் இங்கே எல்லாரையும் அடக்கிட்டாங்க. எண்ணிக்கையில் பெரிய ஆட்கள், பெருமளவில் எண்ணிக்கை உள்ள ஒரு மக்கள் தொகையை சிறிய அளவில் எண்ணிக்கை உள்ளவங்க எப்படி அடக்கி இது பண்ண முடியும்? அது ஒரு ஒரு ஆயுதங்களுடைய நவீன ஆயுதங்கள் அவங்க கொண்டு வந்தது, அதை வச்சு நடந்ததுங்கிறது பார்க்க. இதெல்லாம் ஒரு பாடம். அதுக்கு அடுத்தது எந்த பக்கம் போகிறது நம்ம பாதுகாப்பை நிலைநாட்டுவதற்கு? பனிப்போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சோசியலிச முகாம், இன்னொரு பக்கம் ஏகாதிபத்திய முகாம், இரண்டுக்கும் இடையிலான ஒரு பனிப்போர். இதில் ரெண்டுலேயும் சேராமல் குட்டி குட்டி நாடுகளாக விடுதலை அடைஞ்சிட்டு இருக்கு. அதில் இந்தியாவும் ஒரு நாடு. இப்போ இந்தியா இந்த பக்கம் நிற்கிறதா அந்த பக்கம் நிற்கிறதா, அவங்க என்ன நடவடிக்கை நம்ம மேலே எடுப்பாங்க? இதெல்லாம் இந்தியா முன்னாடி உள்ள பிரச்சனை. 47 நம்ம முன்னாடி உள்ள பிரச்சனை. அப்போ அந்நிய சார்பு அந்நிய சார்பில் ஒரு பாதுகாப்பை வச்சுருந்தாருன்னா அந்த சுதந்திரம்ங்கிறது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்? இது ஒரு கேள்வி. இது 47 வந்த கேள்வி. அப்புறம் இதில் தான் இதனுடைய விளைவாகத்தான் 50லேருந்து 80 வரைக்கும் ஒரு தேசிய உற்பத்தி, தேசிய வளர்ச்சி இதெல்லாம் இதை ஒட்டி இன்டகிரேட் ஆகி வந்தது டிஃபென்ஸ் செக்டர். டிஃபென்ஸ் செக்டர் அதோட சேர்த்து தேசிய வளர்ச்சியோடு சேர்ந்த ஒரு இது. இப்போ எல்லாமே ஆஸ் யூஷுவல் இங்கே இந்தியாவில் பாதுகாப்புக்கான தளவாடங்களை உற்பத்தி செய்வது டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் என்டர்டைன்.
இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து துவக்க புள்ளியாக இந்திய பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் மூலதனம் என்பது பொது மூலதனத்தில் தான் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி என்பது வருது. அதில் ஹெச்ஏஎல் இண்டஸ்ட்ரியல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இன்றைக்கி ஓட்டு மிஷின்லாம் கொடுக்குறாங்கல்ல அவங்க தான். அடுத்தது பிடிஎல், பாரத் டைனமிக்ஸு, பிஇஎம்எல், பாரத் எத்மோவஸ், இந்த நிறுவனங்கள் எல்லாம் பெரிய நிறுவனங்கள்லாம் அரசு துறை நிறுவனங்களாக வருது. அடுத்தது ஆர்டினன்ஸ் போர்ட், படைக்கல தொழிற்சாலைகள். அந்த ஆர்டினன்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு கன்சியூமபிள்ஸாக கொடுக்குற தோட்டாக்கள்லாம் வந்து ஆர்டினன்ஸுக்கு கீழே தான் வரும். துப்பாக்கி, தோட்டா, இதெல்லாம் பெரும் ஆயுதங்கள் தான் அதுக்குள்ளே போயிடும். இப்போ ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி இது வந்து இப்போ இவ்வளோ இருந்தும் உங்களுடைய பாதுகாப்பு என்பது எதை சார்ந்து இருந்துச்சு? நவீன கருவிகள் இல்லாமல் உங்களால் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த முடியாது. நவீன சாதனங்கள், நவீன தளவாடங்கள், அது எல்லாமே இறக்குமதி சார்ந்து தான் இருந்தது. அப்போ இந்த இறக்குமதி என்பது நீங்கள் அமெரிக்காவிலிருந்தும் யூகேயிலிருந்தும் இறக்குமதி செய்தீங்கன்னா அவர்கள் உங்களை எப்படி கட்டுப்படுத்துவாங்கங்கிறது சொல்ல முடியாது. இதுதான் அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில். இப்போ அதிர்ஷ்டவசமாக அன்றைக்கி அவங்க சோவியத் யூனியன் இருந்ததுனால சோவியத் யூனியன் பக்கம் போய் இந்த ஒரு கேந்திரமான கூட்டாளி என்ற அமைப்பில் இதில் ஒரு நவீன கருவிகளை கொண்டு வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோவியத்தை சார்ந்த நவீன இராணுவ தளவாடங்கள் வருது, இந்தியாவுக்குள்ளே வருது. பெரிய பெரிய போர் விமானங்கள் இதெல்லாம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சோவியத்தியோட நம்ம இந்திய அரசாங்கம் எப்படி கையாண்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு பாதுகாப்பு தொழிலில் அனுபவம் கிடையாது, இப்போ தான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம், ஆயுதங்கள் உற்பத்தி தெரியாது, நவீன ஆயுதங்களை பற்றி தெரியாது, அதுக்கான தொழில்நுட்பத்தோடு நீங்கள் ஆயுதங்களை இறக்குமதி செய்வது, உங்களிடமிருந்து 1000 வாங்குகிறோம், அதே நேரத்தில் எங்களுக்கு தொழில்நுட்பத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இவங்க இந்திய அரசாங்கத்தினுடைய கோரிக்கை. இப்போ அதில் தான் வந்து மிக் எம்ஐஜி டீல் வந்தது, T-22 ஆவடியில் இருக்கக்கூடிய டேங்க் ஃபேக்ட்ரி அவங்களுடைய இதில் தான் வந்தது. அப்புறம் பிஎம்பி கம்பேர்ட் வெஹிக்கிள்ஸு, நேவல் ஷிப்யார்ட் விசாகப்பட்டினம் சோவியத் யூனியன் வந்து கட்டி கொடுத்தது. இது போன்ற அமைப்புகள் எல்லாமே அந்த கட்டத்தில் தான் வந்தது. சோவியத் ஒப்பந்தம், சோவியத்தின் மூலமாக பாதுகாப்பு துறையில் செலவீடுகள் நடக்கும்போது மேலை நாடுகள் இந்த அழுத்தத்தினால நாங்களும் தொழில்நுட்பத்தை தருகிறோம் என்று வருகிறாங்க. இப்போ இந்த வந்ததில் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் ஒப்பந்தம் வருது, பிரான்ஸ் நாட்டோட ஜாகுவார் ஒப்பந்தம், யூகேவோட. அதில் தான் ஃபஸ்ட்டு அவங்க கமிட் பண்ணுறாங்க, வெறும் போர் விமானத்தை கொடுத்துருவோம், அந்த விமானத்தை இயக்குவது எப்படி என்பதை பயிற்சி மட்டும் கொடுப்போம், அதை ரிப்பேர் பண்ணணும்னா எங்கள் ஊரில் வந்து ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் போச்சுன்னா நாங்கள் தான் கொடுப்போம். இதுதான் ஆரம்ப கட்டத்தில் முதல் முறையாக தொழில்நுட்பத்தை தருகிறேன் என்ற ஒரு ஒப்பந்தத்தோட ஜாகுவார் ஒப்பந்தம் வருது. இதன் விளைவாகத்தான் இவங்க வந்து ஒரு ட்ரெயின் அப்படிங்கிற டேரின்ங்கிறது டிஜிட்டல் அட்டாக் அண்ட் ரேஞ்சிங் இனர்ஷியல் நேவிகேஷன்ங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை வந்து இந்தியாவில் வந்து உருவாக்க முடிஞ்சது, இந்திய தொழில்நுட்பமாக உருவாக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மிராஜ் 2000ங்கிறது ஃப்ரெஞ்சு ஒப்பந்தம் இது நடந்தது. இது வந்து 1980-90கள் வரைக்கும் உலகம் தாராளமய கட்ட வரைக்கும். அப்போ தாராளமய கட்ட வரைக்கும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு தொழிலில் அரசு தலையீடு, அரசு மூலதனம் தான் இருந்துச்சு. அப்போ அரசு மூலதனம் என்பது மக்களிடம் இருந்த வசூலித்த வரி, அந்த வரியை வந்து ஒரு பகுதி இப்போ அவர் போட்ட சார்ட்டில் 15% வந்து டிஃபென்ஸுக்கு போட்டிருந்தாங்க, 15% டிஃபென்ஸுக்கு போகும், அதில் ஒரு கணிசமான பகுதி தளவாட உற்பத்தி. இப்படி தான் வந்து இருந்தது. இப்போ தாராளமயம் இந்தியா வருது. தாராளமயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 91ல் தோழர் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து நேருக்கு எடுத்துட்டாரு, சோசியலிச பாதையில் போய் எல்லாம் போயிடுச்சு, நம்ம இனிமேல் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கினா தான் இந்தியாவினுடைய வளர்ச்சியே இருக்குது, எதிர்காலமே இருக்குதுன்னு கொண்டு வந்தாங்க. அப்போ கூட மன்மோகன் சிங் அறிவித்த நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 கூட பாதுகாப்பு துறைக்கு லைசன்ஸ் இல்லை என்கிற நிலைமை வரல. அப்புறம் டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்க்கு போட்டி நிறுவனங்களை துவக்குவதற்கு அனுமதி இல்லை. ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையும் கலைக்கப்படவில்லை. அப்பவும் கூட 91ல் அப்பவும் கூட கணக்கப்படல. ஆனால் அந்த இடத்துல என்ன ஒரு இது 91 பாலிசியில் என்ன ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, பாதுகாப்பு துறையில் பேரலாக வந்து ப்ரைவேட் வந்து உள்ளே வரலாம் என்ற கொள்கை முடிவை மட்டும் அறிவித்தாங்க. அதில் இவர்கள் எல்லாரும் வந்து இந்த முன்னணி நிறுவனங்களுக்கு சப்ளையர்ஸாக வருவாங்க, முக்கியமான காம்பனன்ட்ஸை செய்கிறவங்களாக வருவாங்க, அவங்களுக்கு வந்து சில லாபம் கொடுப்பதற்கான உத்தரவாதம், இது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 2001லேருந்து இது ஒரு தாவி பாய்ச்சல் முன்னேற்றத்தில் போக ஆரம்பிச்சிச்சு. பாதுகாப்புத்துறை கதவு திறந்து விடப்படுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க வாஜ்பாய் அரசாங்கம் 2001 100% தனியார் மூலதனம் 100% இருக்கலாம். அந்நிய மூலதனம் திறந்து விடப்படுது. வெளிநாட்டு மூலதனம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே தொழில் துவக்கலாம். ஆனால் அவர்களுடைய எந்த ஒரு தொழிலையும் அதிகபட்ச மூலதன முதலீடு வந்து 26% தாண்டக்கூடாது. இப்போ இந்த கிரைட்டீரியாக்குள்ளே வந்தால் என்ன அந்நிய மூலதனம் 1382 வெறும் ஸ்மால் அமௌண்ட்டு தான். இது 1382 கோடி இந்த 14 ஆண்டுகளில் வந்ததுங்கிறது வெறும் சிறு எண்ணிக்கையில் தான். இதை அடுத்தது பிஎஸ்யூக்கு கீழே தான் இவங்க எல்லாம் வர வேண்டியிருக்கு. யாராவது வந்து டசால்ட் நிறுவனம் இங்கே வந்து விமானத்தை துவக்கினா ஹெச்ஏஎல்லோட உடன்பாடு போட்டு தான் செய்ய முடியும். இப்போ அவனுக்கு 26% கொடுப்பாங்க. இப்போ 26% வச்சுக்கிட்டு அவன் எந்த முடிவும் எடுக்க முடியாது. லாபத்தில் 26% மட்டும்தான் கோர முடியும். அவங்க நிர்வாகத்தை நடத்துறதுலாம் வாய்ப்புகள் கிடையாது. ஆக அதன் விளைவாகத்தான் இந்த டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இதில் வந்து ஆதிக்க சூழ்நிலையில் அந்நிய முதலீடு இங்கே வர முடியாமல் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் கொண்டு வராங்க. அடுத்தது ஏன்னா வந்து உங்களுக்கு கணிசமான உயர் இராணுவ தளவாடங்கள் எல்லாமே இறக்குமதியில் தான் இருக்குது. இன்னும் அந்நிய சார்பில் தான் இருக்குது. விமானங்கள், போர் விமானங்கள், ஏர்ஃபோர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அந்நிய இறக்குமதி தான். ரடார் சிஸ்டம், கண்காணிப்பு முறை, எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே வந்து பாதுகாப்பில் இறக்குமதி சார்ந்து தான் இருக்குது. இப்போ இது இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யணுங்கிற இதில் வரணும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஃப்செட்டுன்னு ஒரு இதை கொண்டு வராங்க. இந்தியாவிலேருந்து எந்த ஆர்டரை வாங்கினாலும், வெளிநாட்டு ஆயுத சப்ளையர் ஒரு ஆர்டர் வாங்கினாலும் அது 300 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா 30% வந்து இந்தியாவில் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் தொழில்நுட்பத்தை இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துது. இப்போ 2012க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 17 ஆஃப்செட் ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. அதில் வந்து 430 மில்லியன் சாரி நான் மில்லியனை விட்டுட்டேன் 430 மில்லியன் 430 கோடி தான் 17 ஆஃப்செட் ஒப்பந்தங்களில் வந்திருக்கு. ஒரு டாலர் 430 கோடி டாலர். அப்போ 50 ரூபாய்க்கு போட்டிங்கனாலே அது எவ்வளோ வந்திருக்கும், 2100 ரூபா, 21,000 கோடி ரூபாய் வந்து அந்நிய இதுக்கு வந்து ஆஃப்செட் ஒப்பந்தங்கள் மூலமாக கமிட்மெண்ட். இது நடந்துச்சா இல்லையாங்கிறது தெரியாது. அடுத்தது இதில் லாக்ஹீட் மார்டின் அமெரிக்க நிறுவனம், போயிங் அமெரிக்க நிறுவனம், BAE சிஸ்டம், இஸ்ரேல் ஏரோஸ்பேஸு இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இண்டஸ்ட்ரி இது பண்ணுவாங்க. ஆஃப்செட் ஒப்பந்தம் மூலமாக இங்கே இண்டஸ்ட்ரியை கொண்டு வருவாங்க. அவங்களே எல்லாத்தையும் செய்வாங்க. எந்த தொழில்நுட்பத்தையும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. இப்போ இஸ்ரேலில் வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் நடக்கிற, அமெரிக்காவில் நடக்கிற மேனுஃபேக்சரிங் மண்ணு தான் அந்த மேனுஃபேக்சரிங் நடக்கிற இடம் தான் மாறுமே ஒழிய எல்லாமே க்ளோஸ்டு இதில் தான், அட்மாஸ்பியரில் தான் நடந்திருக்கு. இப்போ இதில் வந்து பாருங்கன்னா இந்த மூலதனத்துக்கும் அரசுக்கும் உள்ள உறவு இப்போ தான் வந்து இந்தியாவில் நீங்கள் அது வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் சொன்ன மாதிரி இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது $900 மில்லியன் தான் வந்து உங்களுக்கு இந்த இந்திய மூலதனத்தினுடைய திரட்சி. அது வந்து டிஃபென்ஸில் எப்படி வர முடியும்? ஸோ மூலதன திரட்சி அதிகரிக்க அது வந்து மீண்டும் மீண்டும் தொழிலில் முதலீடு செய்ய, லாபத்தில் முதலீடு செய்ய, அப்புறம் ஒரு கட்டத்தில் முதலீடே செய்ய முடியாத அளவுக்கு திகட்டி போகும். அதுதான் வேலையில்லா மூலதனம் உருவாகும். இப்போ இந்த வேலையில்லா மூலதனம் எந்த நாடுகளிலெல்லாம் உருவாகுதோ அந்த நாடுகளெல்லாம் என்ன ஆகும், அது பூரா அந்த நாட்டில் உள்ள இராணுவத்துக்கு தான் போகும். அப்படி தான் ஏகாதிபத்திய நாடுகள் உருவாகிறது. ஏகாதிபத்திய நாடுகள் ஏன் இராணுவ பலத்தோடு வருதுன்னா வேலையில்லா மூலதனத்தினுடைய ஒரு இது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மூலதனத்துக்கு அரசுக்கு உள்ள வரவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? எது வலிமை பெற்றதோ அது வந்து அரசை மேலாதிக்கமாக. இப்போ மூலதனம் வலிமை பெற மூலதனத்தின் கண்ட்ரோலில் அரசு வந்துடும். அதுக்கு முன்னாடி அரசு இருந்திருக்கு. இன்னைக்கு முன்னாடி வந்து முகலாய அரசு இருந்திருக்கு, சின்ன முதலாளிகள் இருந்திருக்காங்க, அவங்கெல்லாம் ஜூனியர்ஸாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ முதலாளித்துவம் வளர மூலதனம் பெருக அதனுடைய பலம் அதிகரிச்சிச்சுன்னா அரசு அதனுடைய கண்ட்ரோலில் வந்துருங்கிறத பார்க்குறோம். இப்போ இது வந்து 1950-2000 வந்து மறைமுக செல்வாக்கு செலுத்தினதுலேருந்து இப்போ நேரடியாகவே அவங்க வந்து தீர்மானிக்கிறாங்க. மூலதனம் தீர்மானிக்கும் என்ன கொள்கைகள் இருக்கணும், என்ன இருக்கிறது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற நிலைமையிலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே டிக்டேட் பண்ணுற ஸ்டேஜுக்கு 2000 வந்துருச்சு. 2000லேருந்து 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பர்டிகுலர்லி டிஃபென்ஸ் செக்டரில் வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரைவேட்டைசேஷனுக்கான ஒரு ரோட் மேப் போட்டாச்சு, ஒரு பேஸ்மெண்ட் வந்து போட்டாங்க. 2014க்கு பிறகு பாருங்கள். இப்போ இதில் வந்து இவங்க நேரடியாக எப்படிப்பட்ட கண்ட்ரோலை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
அரசின் மீதான மூலதனம் அரசின் மீதான ஆதிக்கம், அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? உத்தரவாதப்படுத்தப்பட்ட அரசு ஒப்பந்தம் இருக்கணும். ரெண்டாவது, நிச்சயமற்ற சந்தையிலிருந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அதிவேக மூலதன திரட்டலுக்கு உத்தரவாதம். இது மூன்றையும் உள்ளடக்கிய கொள்கைகளை தான் அவங்க வருவாங்க. இவற்றை பூர்த்தி செய்யக்கூடிய கொள்கைகள் என்னெல்லாம் வருது பாருங்க. டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி, டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு கொள்முதல் கொள்கை, அப்போ பாதுகாப்பு கொள்முதல் வழிமுறை டிஃபென்ஸ் அக்வசிஷன் ப்ரொசீஜர், அப்புறம் நேர்மறை இந்தியமாக்கி இப்போ பார்த்தது இதெல்லாம் ரீசெண்டாக வந்தது பாசிட்டிவ் இன்டிஜினைசேஷன் லிஸ்ட்டு, இந்திய பொருட்களுக்கு முன்னுரிமை. இதெல்லாம் நான் பின்னாடி இது என்னங்கிறத நான் பார்க்கணும். இந்த கோஷங்கள் இந்த பாலிசி பின்னாடி என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் வந்து பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க்குக்கு எப்படிப்பட்ட நிர்வாக நடவடிக்கைகள் வருது பாருங்க. பாதுகாப்பு துறையில் ஃபஸ்ட்டு தனியார் மூலதனம், அதில் வந்து டிபிஎஸ்களின் பங்கு விற்பனைக்கு வந்தாச்சு. படைக்கலை தொழிற்சாலைகள் நேரடியாக அரசாங்க டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருந்ததை அதை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கார்பரேட்டாக மாற்றி அதை பின்னாடி தனியார் மயமாக்கணும். இப்போ அதிவேக மூலதன ஊடுருவல் காலம் இது 2014க்கு பிறகு தனியார் மூலதனத்தினுடைய ஊடுருவல் அதிவேகத்தில் நடக்கக்கூடிய காலம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 5-6 இதை மோடி அரசாங்கம் வந்த பிறகு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் 1 லட்சம் கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2014 பட்ஜெட்லேயே 1 லட்சம் கோடி ரூபாய் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஃபண்டு. ஏன்னா நம்ம பெரும்பகுதியான ஆயுதங்கள் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து வாங்குகிறோம். நம்மளுடைய இறக்குமதியில் பெரும்பகுதி எண்ணெய்க்கும் ஆயுதங்களுக்கு தான் போகுது. விமானம், போர் விமானம், போர்க்கப்பல்கள், போர் தளவாடங்கள் இதுதான் போகுது. இப்போ அவங்க டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், அப்புறம் வந்து இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ் IDEX, இது ஒரு ஸ்கீம் இவர் கொண்டு வந்தது. அப்புறம் ஆக்டிங் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி வித் IDEX ADT, இந்த 4 திட்டங்களை வந்து அறிவிக்கிறாரு வாஜ்பாய் மோடி அரசாங்கம் வந்த பிறகு. இப்போ இதெல்லாம் அறிவித்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் 2026 வந்து ஒரு மதிப்பீடு, கிறிஸ்டல் மதிப்பீடு படி பாதுகாப்பு துறையில் தனியார் மூலதனத்தினுடைய வருவாய் வந்து 16% 18%. இப்போ மற்ற துறைகளிலெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லாபம்ங்கிறது இருக்குது, 8 to 10 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். பாதுகாப்பு துறையில் மட்டும் மூலதனத்துக்கு 16% to 18% வந்து அவங்களுக்கு லாபம் வந்து உத்தரவாதப்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் எங்கேருந்து வருது? இந்த அடிஷ்னல் கேபிட்டல் இவங்க அக்யூமுலேட் ஆகிற ப்ராசஸ்லேருந்தே வருது. மூலதன திரட்டலிலிருந்தே திரட்டப்பட்ட மூலதனம் உபரியாக வர்றது, கிடைக்கக்கூடிய லாபம் மீண்டும் மூலதனமாக மாறுது. அக்யூமுலேஷன் ஆன மூலதனமே மீண்டும் வந்து அதில் வருது. மூணாவது உங்களுக்கு 2024 இந்த தனியார் முதலாளிகளுக்கு தனியார் மூலதனத்துக்கு இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட சரக்காணைகள் இருக்குது பாருங்கள், ஆர்டர் 40,000 to 55,000 கோடி வரைக்கும் 2026 அவங்களுக்கு இருக்குது. இப்போ எவ்வளோ ஒரு 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 ரோசி பிக்சர் பாருங்கள், இதுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு பசுமையான காட்சி அதுக்குள்ளே இருக்குது அவங்களுடைய மூலதனத்துக்கு பார்க்குறீங்க. இப்போ அந்நிய மூலதனத்தில் ஊடுருவலில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது அடுத்தது அந்நிய மூலதனத்தை இவங்க டைரெக்டாக கொண்டு வந்தாங்க இல்லையா, 26%. அப்போ 100% மாற்றப்படுகிறது ஒரு கட்டத்தில். வெளிநாட்டிலேருந்து வந்து நீங்கள் இங்கே நேரடியாகவே 100% அந்நிய முதலீட்டில் இந்தியாவில் இராணுவ தொழிலை நீங்கள் துவக்கலாம். அதில் 2014-25 காலத்தில் 49,429 கோடியிலேருந்து 1,50,590 கோடியாக உயர்ந்துருச்சு. இதில் வந்து தனியாருடைய பங்கெடுப்புங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் தனியார் பங்கெடுப்பு வந்து 22.6% தான் இவ்வளோத்துக்கும். அப்படின்னா வந்து பாருங்கள் 78% வந்து இன்னும் பொதுத்துறை பொது இதில் தான் வந்து உற்பத்தியில் இருக்குது. மொத்த இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செலவு கொள்முதல் செலவில் இவங்க சப்ளை பண்ணுறதுல 78% பப்ளிக் செக்டரு, இன்னொரு கணிசமான பகுதி வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறது. இப்போ இது மூணையும் பாருங்கள். இப்போ இதில் இவங்களுக்கு கிடைச்ச ஒப்பந்தம் பாருங்கள், டாடா பவர் எல்டிடி இப்போ இந்த 2014-19 காலத்தில் 180 ஒப்பந்தங்கள் வந்து தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1,96,000 கோடி சரக்காணைகள் அவங்களுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து டாடா பவர், டாடா மோட்டார்ஸ், L&T, அசோக் லேலண்ட், பாரத் ஃபோர்ஜ், FMKU, SMPP, ஆல்ஃபா டிசைன், டெக் மஹிந்திரா, இவங்க வரைக்கும். மஹிந்திரா நம்ம பார்க்குறோம், அவங்க வந்து இராணுவத்துக்கும் ஆயுதங்கள் இது கொடுக்குறவங்களா இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறையில் மூலதனத்தோட பிடி பார்த்தீங்கன்னா
கார்ப்பரேட் இல்லங்களுக்கு வந்து கார்ப்பரேட் ஹவுசஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்செஷன்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ இதில் வந்து மூலதனத்தின் மீதான அரசின் கண்காணிப்பு பலவீனமாகுது. சிறு மூலதனத்துக்கு கதவடைப்பு நடந்திருக்குது. இராணுவ ரகசியம், தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் பொதுமக்கள் இதில் இது என்ன நடக்குது, இதுக்குள்ளே உள்ள ஆடிட்டிங் எதுவுமே உங்களால் போகவே முடியாது. டிஃபென்ஸ் ஆடிட் அது தனி, அது எதுலேயுமே பேச பார்லிமெண்ட்டில் வைக்க மாட்டாங்க. அந்த ஆடிட்டுக்குள்ளே எது வரும் வராதுங்கிற கண்ட்ரோலும் கிடையாது. அந்த சூழ்நிலையில் தான் இருக்குது. இது எல்லாம் நடந்த பிறகும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இவங்களுடைய தொழில்நுட்ப தோல்வி, அப்புறம் பண விரயம், இதில் டிஃபென்ஸ் செக்டரில் நடக்கிறது இருக்கு பாருங்கள். இப்போ வேறு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் பேசிகிட்டே போவாங்க. இது பாரு, இது டி நகரில் ஒரு பாலம் கட்டினாங்க, ஒருத்தருக்கும் பிரயோஜனமே இல்லை, அப்புறம் இப்போ மாற்றினாங்க, அதெல்லாம் இல்லை. அதை யார் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ கோடி போச்சு, ஊழல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் வாரத்துக்கு ஒரு விமானம் விழும், ஏர்கிராஃப்ட் விழுந்துக்கிட்டே இருக்கும் இந்தியா முழுசும். செய்தியை வந்து பேப்பரில் மட்டும் விழுந்துடும், இராணுவ விமானம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஒரு விமானம் விழுந்துச்சுன்னா அதோட சேர்த்து ஒரு 100 கோடி 200 கோடி போயிடும். இதுக்கெல்லாம் யாரும் அக்கௌண்டபிலிட்டிக்கு பொறுப்புடைமையும் கிடையாது, கேள்வி கேட்பாரும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இங்கே தொழில்நுட்ப தோல்விகளோ பண விரயமோ தாமதப்படுத்தப்படுவதோ இராணுவத்தை பொறுத்தளவு நீங்கள் எதையுமே கேட்க முடியாது. கேட்டிங்கன்னா அது வந்து அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு இதாக போகும். ஸோ அரசு ஒப்பந்தங்கள் மீதான ஆளுகை வந்து இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெருமூலதனத்திற்கு இவ்வளவு எல்லா சாதாரண மூலதனம்லாம் மற்ற மூலதனங்கள் எல்லாம் 8% 9% லாபம் சம்பாதிக்கும் போது இங்கே 18% லாபம் என்பது அவர்களுக்கு என்ன ஒரு இதாக இருக்கும், ரெண்ட் சீக்கிங் ப்ராப்பர்ட்டி வந்துடும். அதுக்கு அடிஷ்னல் ப்ராஃபிட், வின்ஃபால் ப்ராஃபிட் வருது. மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு சலுகை வரும் பொழுது அந்த மூலதனமே ஒரு சரக்காயிரும். எல்லாம் சரக்கை உற்பத்தி செய்வதுதான் மூலதனம். மூலதனமே மூலதனத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிலையை தான் ரெண்ட் சீக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ரெண்ட் சீக்கிங் ப்ராசஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் ஒன்று ஜம்ப் பண்ணி போயிடுறேன். இதில் வந்து அந்நிய மூலதனத்தை பார்த்தீங்கன்னா 100% அந்நியல் மூலதனம் வந்திருக்கு, சாப் வந்திருக்கு, டசால்ட் நிறுவனம். நெக்ஸ்ட்டு போயிருங்க, ஜம்ப் பண்ணி போயிடலாம். சிறு நடுத்தர மூலதனம். சிறு நடுத்தர மூலதனத்துக்கு தான் இந்த மாதிரியான இது கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டோட்டல் இதில் வந்து ஒரு பெரும் மூலதனம், இவ்வளோ தூரம் அந்நிய மூலதனம், இத்தனை ஒன்று சிறு மூலதனம், அந்த கேட்டகரியில் இருக்கும். நாங்கள் பை சார்ட் போடணும்னு நினச்சேன், முடியல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸு அண்ட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸு, இது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன நிறுவனங்கள் கண்ட்ரோலில் சின்னதாக அதெல்லாம் சிஸ்டம் இது பண்ணுறது தானே. லார்ஜ் ஒரு ஷிப்யார்டு அப்படின்னு சொன்னீங்கனாலே வந்து ஒரு போர்க்கப்பல் செய்யணும்னாலே அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு வேணும். அதெல்லாம் இதுக்கு தேவையில்லை, சிறு இதுலேயே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த IDX-ங்கிற திட்டம் சொன்னேன், அதில் 100 திட்டங்களுக்கு நிதியுதவி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1000 கோடி ரூபாய்க்கு வந்து அரசாங்கம் சரக்காணை கொடுத்துருக்கு. அதெல்லாம் சிறு இதில். அடிடியில் வந்து 30 டீப் டெக் கம்பெனிஸு, அவங்களுக்கு 750 கோடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஃபண்டு, அது மூலமாக 300 கோடி கொடுத்துருக்கு. அதில் 75% 77% MSME கம்பெனிகளுக்கு போயிருக்குங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் போயிடுங்க. இப்போ அடுத்தது இன்னொரு கொள்கை அறிவித்தாங்க. அதில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், கேந்திரமான கொள்கை. இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னருங்கிறது எதுலன்னா மிக பிரம்மாண்டமான தொழில், கப்பல் கட்டும் தொழில். அதெல்லாம் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் விசாகப்பட்டினம் ஷிப்யார்டு நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு கடல் வந்து நிலப்பகுதிக்குள்ள 1 கிலோமீட்டருள்ள வந்திருக்கும், 1 கிலோமீட்டர் அகலத்துக்கு இருக்கும். அதில் வந்து பெரிய அணையை போட்டு தடுத்து நிறுத்தி கடல் ஏறும்போது நீங்கள் வந்து ஷிப்பை உள்ளே இறக்கலாம். கடலை அதில் அணையை அதை இது வாட்டரை பம்ப் பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா கீழே வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு ஜைஜாண்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தனிநபர்களால் செய்ய முடியாது. அப்போ அவங்கள அதுக்குள்ளே உள்ளே தள்ளுறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், கேந்திர கூட்டாளி. இந்த கேந்திர கூட்டாளிகளில் வந்து அவங்களுக்குன்னு சில தளவாடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அது போர் விமானம், ஹெலிகாப்டர், நீர்மூழ்கி கப்பல், பீரங்கி வண்டிகள், இதெல்லாம் வந்து ஹை காஸ்ட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ண கம்பெனி வந்து L&T, டாடா, மஹிந்திரா, அதானி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸில் அவங்க வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம்லாம் ஒன்றும் வரல. இவங்க சப்ளையர்ஸாக தான் இருக்காங்க. எங்கே ஏதாவது வாங்கி பெயிண்ட் அடித்து மாற்றி கொடுக்குற வேலையை தான் இவங்க எல்லா கம்பெனிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கு.
உள்ள என்ஜின்ஸோ உள்ள தொழில்நுட்பமோ எதுவும் இந்தியாவுக்கு வரல. இப்போ C295 அப்படின்னா அது வந்து லாஜிஸ்டிக் சப்ளை, விமானத்துக்கான சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய இது, விமானப்படைக்கு சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய விமானம். அதில் வந்து ஒரு உடன்பாடு வருது. அது வந்து ஸ்பெயின் ஏர்பஸ் ஸ்பெயினோட ஒரு உடன்பாடு. அது வந்து டாட்டாவுடைய TASL, டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து டாடா ஏர்பஸோட உடன்பாடு போட்ட ஒரு நிறுவனம் பரோடாவில் இருக்குது. அந்த நிறுவனம் JVயில் இவங்க வந்து 56 விமானங்களை இது பண்ணுறாங்க. இது ஆஃப்செட்டில் வந்தது. 40 விமானம் சப்ளை பண்ணுவாங்க, 56 விமானம் இவங்க பண்ண போகிறாங்க. இந்த 56 விமானத்தில் எல்லா இதையும் சாமானையும் கொண்டு வந்து கொடுத்துட்டான், இதை பூரா முடுக்கி வச்சுப்பா அப்படின்னு. ஸ்க்ரூ டிரைவர் டெக்னாலஜி தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இதில் வந்து மேக் இன் இண்டியாங்கிறத இவங்க சொல்கிறாங்கல்ல, இதில் எதுவுமே வந்து மேக் இன் இண்டியாவில் பண்ணதுன்னு மேலே லேபிள் ஒட்டிடுவாங்க. அந்த விமானம் இந்தியாவில் உற்பத்தி பண்ணது கிடையாது. அதில் இன்ஜின் நீங்கள் பண்ணால் தானே இந்தியா உற்பத்தி ஆகும். ஃபியூசலேஜ் கிடையாது, ஃபியூயல் சிஸ்டம் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். அடுத்தது ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி. இதுக்கு வந்தோம். ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுசு 41 உற்பத்தி ஆலைகள் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே வந்து திருச்சியில் துப்பாக்கி தொழிற்சாலை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி 41 தொழிற்சாலைகள் இருக்குது. 70,000 தொழிலாளர்கள் இருந்தாங்க. இவங்களை 2021 7 பொதுத்துறை நிறுவனங்களாக உடைச்சாங்க. எப்படி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் BSNL மாறிச்சோ அதே மாதிரி இதையும் 7 நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. இது பிரிக்கப்படும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் திறனற்றவர்களாக இருக்காங்க, திறனில்லாத செயல்பாடு, இன்னெஃபிஷியன்சி, அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புடைமை இன்மை, இது ரெண்டையும் கொண்டு வருவதற்காக இது பிரிக்கப்பட்டுச்சு நிர்வாக கட்டமைப்பில் அப்படின்னாங்க. இவங்களுக்கு அரசாங்கம் ஆர்டர் கொடுக்கணும் இல்லையா? இப்போ ப்ரைவேட்டுக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாலும் இவங்க ஆர்டர் கிடையாது. அதில் 2 கம்பெனி உதாரணம் போட்டிருக்கேன். அதில் வந்து AWELக்கு வந்து 1915 கோடியிலேருந்து 385 கோடியாக போயிடுச்சு அதோடைய ஆர்டர் வேல்யூ. இவனுக்கு 0. TCL கம்பெனி, TCLனு ஒரு கம்பெனி, அவனுக்கு ஆர்டர் 0. அப்புறம் கொஞ்சம் நாளில் மூடிடுவாங்க. இப்போ இதில் வந்து அரசின் கொள்கைகள் வந்து இவற்றை கருத்தை நெறிப்பதாக இருக்குது. இதில் 50லேருந்து 60% இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உதிரி பாகங்களை கொண்ட தனியார் துறைக்கு முன்னுரிமை என்ற போர்வையில் தான் இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் மறுக்கப்படுது. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் போர்க்கப்பல் துறை, ஏற்கனவே பேசிட்டேன். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷிப்ஸு. இப்போ நமக்கு ஷிப்யார்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன கைண்ட் ஆஃப் வார்ஷிப்ஸ் இருக்குங்கிறதுல போட்டிருக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக அப்புறம் பேசலாம். ஸோ இதில் ஒன்று பாசிட்டிவ் இண்டிஜினியேஷன் லிஸ்ட் அப்படின்னு ஒரு கொள்கை. இந்த பாசிட்டிவ் இண்டிஜினியேஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4666 சாதனங்கள் வந்து இந்தியாவில் தான் உற்பத்தி பண்ணணும்னு போட்டிருக்கிறாங்க. இதில் பதனடைஞ்ச நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதானி டிஃபென்ஸு, டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸு, L&T டிஃபென்ஸு. ஸோ இதில் வந்து இவங்க எல்லாருமே யாருக்குமே இந்த சாதனங்களை உற்பத்தி செய்ததோ கையாண்ட அனுபவமே கிடையாது. மூலதனம் ஜம்ப் ஆகி வருது. எப்போயுமே ஒரு தொழில் வரும் பொழுது அந்த தொழிலில் வந்து படிப்படியாக அனுபவம் பெற்றவங்க தான் அந்த தொழிலில் வந்து இது பண்ணுவாங்க. திடீர்னு ராக்கெட் லான்ச்சஸ் எல்லாம் நீங்கள் போக முடியாது. ஒரு உயர் தொழில்நுட்பம் இருக்குது. ஏற்கனவே ராக்கெட் லான்ச்சிங் கம்பெனியில் வேலை பார்த்தவங்களாக இருக்கணும், அதில் சிறு சப்ளை பண்ணவங்க, அப்படியே தான் வந்து பெரிய தொழிலுக்கு வர முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் இல்லாமலே ஜம்ப் ஆகி வர்றதுங்கிறது வேறு எந்த தொழிலையும் நடப்பதற்கு சாத்தியமில்லை. அப்புறம் வந்து இங்கே டிஃபென்ஸ் காரிடார், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், டிக். அப்போ இங்கே கூட வந்து மோடி வந்து திறந்து வச்சார். தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் UPலையும் இருக்குது. அது ஒவ்வொரு ஊர்களை அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நோடுன்னுவாங்க. அந்த நோடுகளில் வந்து ஏராளமான சலுகை. தொழில் துவங்கினா அந்த முதலாளிக்கு வந்து நிலம் இலவசமாக கொடுக்கணும், வரி சலுகை, தண்ணீர், மின்சாரம், இது எதுவும் கேட்க முடியாது, டாக்ஸும் கிடையாது அவங்களுக்கு. இதுதான் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். இதில் வந்து இவங்களுக்கெல்லாம் சிறு ஆயுதங்கள், தோட்டாக்கள் தயாரிக்கிறது, இது மாதிரி சில தொழிற்சாலைகள்லாம் அவங்க துவங்குறாங்க. இதுக்கு உதாரணமாக VTDSன்னு ஒரு நிறுவனத்தை கொடுத்துருக்குறேன். அவங்களோட இதை பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணவே 20 ஏக்கர் நிலம் வந்துருச்சு. அப்புறம் அவங்களுக்கு உடனே அரசாங்கத்தினுடைய தயவு மூலமாக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறாங்க. படுவேகமாக அந்த நிறுவனம் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பில் மேக் இன் இண்டியாங்கிற கோஷம் அது நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கும், தோழர்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து காசாவில் விழுந்த குண்டுகள், காசாவில் விழுந்த அந்த இராணுவ விமானங்களுடைய டெப்ரிஸ் இருக்குது பாருங்கள், சிதிலங்கள்லாம், அதில் எல்லாம் மேக் இன் இண்டியா இருக்குது. அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா
2685 ஷிப்மெண்ட் வந்து இந்தியாவிலேருந்து போயிருக்கு இஸ்ரேலுக்கு. அதுதான் வந்து இந்த இனப்படுகொலைக்கு உதவிப்பட்ட ஆயுதங்களாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் மேக் இன் இண்டியா கோஷம் வந்து ஒரு பக்கம் வந்து இறக்குமதி, இன்னொரு பக்கம் வந்து உள்ள தொழில்நுட்பமே இல்லாமல் அவங்கள வந்து ஸ்க்ரூ டிரைவர் டெக்னாலஜி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி. இதில் எதுலேயுமே உங்களால் வந்து என்ஜின் கிடையாது, உங்களால் உற்பத்தி செய்ய முடியாது. ஏவியேஷன் சிஸ்டம்ஸ் எதுவும் உங்களால் உற்பத்தி பண்ண முடியாது. சென்சார்ஸ் எதுவும் கிடையாது. ரடார்ஸு எந்த இதுவும் வந்து இந்தியாவினுடைய உற்பத்தி என்பது இது வரைக்கும் வரல. 2026 வரைக்கும் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி என்பது இது வரைக்கும் வரல. இப்போ 60 ஆண்டு காலம் HAL துவங்கி 60 ஆண்டு காலம் வந்து ஜெட் என்ஜினுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்க. ஒரு என்ஜின் கூட இது வரைக்கும் வந்து வரவில்லை என்பதை பார்க்குறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்றைக்கு நிலைமையில் வந்து 430 தனியார் நிறுவனங்கள் வந்து வந்துட்டாங்க, லைசன்ஸ் பெற்று இதில் வந்திருக்கிறாங்க. இதில் 16,000 சிறிய நடுத்தர நிறுவனங்கள் இருக்குது. 2014-15 மட்டும் அவங்க பாலிசி அனௌன்ஸ் பண்ண ஒரே மாதத்தில் ஸ்கேம் தான் அது. 61 பேர் வந்து ஒரே ஆண்டில் 61 நிறுவனங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி லைசன்ஸ் கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது நம்ம கவர்மெண்ட்டில். ஆனால் 61 பெருநிறுவனங்கள் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்கிறத நீங்கள் பார்க்குறோம். இதில் வந்து அதானி புதுசாக வந்தவர், அதை பற்றி நான் சொல்ல வேண்டாம், அடுத்து போங்க. அதானி, நெக்ஸ்ட்டு டாட்டா, நெக்ஸ்ட்டு மற்றவை. ஒவ்வொருத்தருடைய பலம் எவ்வளவு வேல்யூம் ஹேண்டில் பண்ணுறாங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறேன். நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் பாருங்கள். டைம் இல்லாதனால பேச முடியல. ஏற்றுமதி இப்போ மூலதனத்தில் பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து 23% வந்து உங்களுக்கு வந்து இந்திய இராணுவ கொள்முதலில் 23% தனியார் உற்பத்தியிலேருந்து போகுது. அதே மாதிரி இந்தியா ஏற்றுமதி செய்யுது, ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யுது. ஏற்றுமதியில் 64%. அதனால தான் நீங்கள் காசா படுகொலைகளில் நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ இதில் வந்து 2024-25 மட்டும் 23,622 கோடி ஏற்றுமதி. இதில் தனியார் பங்கு 15,233 கோடி ரூபாய். ஸோ இப்போ இதில் என்ன நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குன்னா, அகைன் நீங்கள் வந்து இந்த முதலாளித்துவ வளர்ச்சி போக்களுடைய இதில் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு, வேல்யூ செயின் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதிக ஸ்கில் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கில்டு லேபர் அப்ளை பண்ணக்கூடிய இடத்துல மதிப்பு கூடும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ மதிப்பு என்பது அதில் வந்து சமூக வழியில் அவசியமான சராசரி உழைப்பு. மார்க்ஸ் வந்து அதில் என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து சாமானிய உழைப்பை வைத்து நம்ம ஆய்வை தொடருவோம். ஆனால் ஸ்கில் அதிகரிக்க அந்த உழைப்பு சக்தியினுடைய மதிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்கில் அதிகரிக்க மதிப்பு சங்கிலியில் அது கூடுது. அப்படி தான் வந்து ஏகாதிபத்திய நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகள் பொருள் உற்பத்தி சங்கிலியில் எங்கே ஸ்கில் அதிகமாக இருக்கிறதோ அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து உலகம் முழுசும் சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் ஸ்கில் இதில் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம இராணுவ தளவாட உற்பத்தியில் ஸ்கில் உற்பத்தி சங்கிலியில் நம்மளுடைய ஸ்கில் லெவல் என்னவாக இருக்குது, இன்னும் கீழே தான் இருக்குது. பங்கெடுக்கிற நிலைமையில தான் இருக்க வெளியே நம்ம வந்து ஒரு சப்ளையராக இந்த லெவலில் இல்லை. இதில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, வெறும் நிர்வகிக்கும் முறை, லாஜிஸ்டிக்ஸை ஹேண்டில் பண்ணுறது, இது மாதிரியாக சில விஷயங்கள் தான் வந்து இராணுவத்தில் இராணுவ தளவாட உற்பத்தி சாதன உற்பத்தியில் நம்ம நிற்கிறோம். ஆனால் என்ன, ஒரு இன்ஜின் கூட நம்மளால் உருவாக்க முடியல. அந்நிய உதவி இல்லாமல் ஒரு தொழில்நுட்ப தளத்தை வந்து இன்றைய வரைக்கும் நம்மளால் உருவாக்க முடியல. ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்டால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து கிரிப்பிள் ஆகிடும். ஒரே நாளில் வந்து கிரிப்பிள் ஆகிடும். உங்களுக்கு இராணுவ இந்தியாவை அடக்கணும்னு வச்சுங்களேன், அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகள்லேருந்து ஒரு 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 பொருளாதார தடை விதிச்சுட்டு ஒரு போர் இந்தியா மீது தொடுக்கப்பட்டால் க்ளோஸ். எல்லாமே இறக்குமதி தான், ஒன்றுமே கிடையாது. இங்கே இத்தனை தொழில்கள்லாம் இருக்குது, சப்ளைலாம் பண்ணுறாங்க. உங்களால் வான் தாக்குதலோ ஹை தொழில்நுட்ப இதை வச்சு உங்களால் பண்ண முடியாது. நிறைய ஆட்கள் வச்சுருந்தாங்க முகலாயர் காலத்தில். எல்லாருக்கும் வந்து வில்லு அம்பெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லார் கையிலையும் வந்து ஈட்டியெல்லாம் இருந்துச்சு. பிரிட்டிஷ் துப்பாக்கி முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது, போயிடுச்சு. அதே கதை தான் இப்போவும். அதுலேருந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. வில்லு அம்புலேருந்து வந்து நீங்கள் துப்பாக்கிலாம் வச்சுருக்கீங்க, அவங்க உயர் தொழில்நுட்பம் இதை வச்சுருக்கிறாங்க. இப்போ உள்ளூருக்கும் அந்நிய மூலதனத்துக்கு இல்லை முரண்பாடு இங்கே எப்படி ஆப்ரேட் ஆகுது பாருங்கள். இதில் வந்து அந்நிய உற்பத்தியாளர்கள் பிடியில் இருந்த பாதுகாப்பு சாதனங்கள் வழங்கல் மூலமாக சமூக உற்பத்தியினுடைய கணிசமான பகுதி வெளியேறுது. முதல்ல அப்படி தானே ஸ்டார்ட் ஆச்சு.
அவங்க ஏன் இந்தியனைசேஷன் கோஷம் வைக்கிறாங்க? 15% டிஃபென்ஸ் பட்ஜெட், அதில் கணிசமான பகுதி டிஃபென்ஸ் அக்வசிஷன், அதில் கணிசமான பகுதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட். அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது? இந்திய மக்களுடைய ஒரு உழைப்பு உபரி உற்பத்தி பூரா அரசு வரியாக போய், நான் 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், அரசு வரியாக போய் அதில் ஒரு பகுதி வந்து உங்களுக்கு வந்து டிஃபென்ஸுக்கு போகுது. அப்போ வந்து மூலதனம் என்ன நினைக்கும்? உபரி பூரா தன்னுடைய கண்ட்ரோலில் வரணும்னு பார்க்கும். அரசு மூலமாக அந்நிய மூலதனத்துக்கு போவது அவங்க வந்து அதை விரும்பலை. ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்திய மயமாக்கல்ங்கிற கோஷம் வந்து இங்கே வந்துச்சு. இதே இதில் வந்து பாதுகாப்பு துறையில் தனியார் மயமாக்குவதுங்கிற இதை வந்து பார்த்து நம்ம இதில் வந்து எல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதை வந்து ஒரு மோசமான ஒரு செயலாக ஒரு பொது கருத்தியல் இருக்குது. அதுக்கு எதிரான ஒரு விஷயங்களை வந்து அவங்க வைக்கிறதுக்கு இந்த இந்திய மயமாக்கல்ங்கிற கோஷம் வந்து கொடுக்குறாங்க. தனியார் மயமாக்கல்னு சொல்லும்போது அரசில் இருந்தால் திறனின்மை, பொறுப்பிடமின்மை இதெல்லாம் போய் வந்துடுதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு தான் வந்து இது வந்து நவதாராளமயத்தினுடைய ஒரு கொள்கை தான் வந்து இந்த மேக் இன் இந்தியாங்கிற ப்ரோக்ராமை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இதாக வந்திருக்கு. ஸோ பெருமூலதனத்தின் நலனை முன்னிறுத்தும் அரசியல் கோஷம்தான் இங்கே வந்து எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கு இவங்க வந்து இந்தியன் சாவரனிட்டி என்ற இதெல்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக ஒரு பற்றியும் ஒரு மணி நேரம் பேச வேண்டியது இருக்குது. சார் நெக்ஸ்ட்டு போயிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நீண்ட கால பாதிப்பில் பாருங்களேன். இப்போ இது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கன்சிடரேஷனில் பாருங்கள். தனியார் மயம் வந்து புவிசார் அரசியல் நோக்கு நிலையில் என்ன சுதந்திர இந்தியாவில் ஒரு கேந்திர தன்னாட்சி என்பதே நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஸ்லைடில். ஒரு வந்து லாங் டேர்ம் வந்து ஒரு அட்டானமஸ் டிசிஷன் மேக்கிங் லெவலில் இருக்கணுங்கிறது. இன்றைக்கி அப்படி இல்லை. அதுக்கு தான் ஒரு பக்கம் சோவியத் யூனியன், ஃப்ரான்ஸு இவங்களோட சேர்ந்து எல்லாம் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி இந்த தனியார் மயமாக அதிகரிக்க எதை நோக்கி போகிறோம்னா, உங்களுடைய புவிசார் அரசியல் நிலைப்பாடு எதை நோக்கி மாறுகிறதுனா ஏகாதிபத்தியத்தை ஆதரவு நிலைப்பாடாகத்தான் போகும். இது வந்து நீங்கள் ஒரு தனிநபரையோ ஒரு கட்சியையோ நீங்கள் வந்து குற்றம் சாட்டுவது இருக்கட்டும், அவர்கள் மூலமாக தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. பட் அதனுடைய அடிநீரோட்டமாக இருப்பது என்பது உங்களுக்கு வந்து தனியார் மூலதனம் வருது, அவங்க லாபம் கேட்குறாங்க, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏன் இஸ்ரேலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கேட்பாங்க. அவங்க அரசாங்க கொள்கையை அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இஸ்ரேலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் நீங்கள் யூஎனில் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானம் வரும்போது இந்தியா ஓட்டு போடாது. இப்படியாக உங்களுக்கு படிப்படியாக வந்து உங்களுக்கு மூலதனத்தினுடைய தனியார் மயமாக்கப்பட்ட மூலதனம் பாதுகாப்பு துறையில் அதிகரிக்க உங்களுடைய புவிசார் அரசியல் கொள்கை தி ஜியோ பொலிட்டிக்கல் பொசிஷன் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து மாறி இருக்கு என்பதை நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து ஒரு இராணுவமயப்பட்ட கொள்கையை போகிறோம். இப்போ இந்தியா வந்து வல்லரசாகணும், நீங்கள் பாகிஸ்தானில் மேலே குண்டை போடணும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்புகள்லாம் எதுலேருந்து உருவாகுது? உங்களுடைய இராணுவமயமாக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாற்றும் போக்கை கொண்டு போகும். மூலதனம் தனியார் மூலதனம் அங்கே போக இராணுவமயமாக்கப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வருது. இதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். எதையுமே நீங்கள் அரசாங்கத்தை எடுத்து கேட்க முடியாது. உடனே எல்லாம் ஒன்றும் இதை இன்வோக் ஒரு ஃபிக்ஸிஷியஸ் எனிமியை இன்வோக் பண்ணி உங்களை அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. 3 எலெக்ஷனில் பார்க்குறோம். நம்ம ஏதாவது ஒரு பாகிஸ்தான் மேலே ஒரு குண்டு போடுவாங்க, வட இந்தியாவில் உடனே பாகிஸ்தான் கோஷம் வெற்றி. இந்த மாதிரியான ஒரு கட்டம்ங்கிறது ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக வருது. அது இராணுவத்தினுடைய வளர்ச்சி வந்து இப்போ பாருங்கள், பெகாசஸ் இஸ்ரேல்லேருந்து வாங்கின ஒரு உளவு சாஃப்ட்வேரு உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து உட்காருது. அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறீங்களா இல்லையான்னு. இப்போ இந்த அதிநவீன ஆயுதங்களும் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ டெல்லியில் நடந்த போராட்டத்தில் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டத்தை போட்டு இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இராணுவத்துக்கு வந்த விஷயங்கள். அது அவ்வளோ வந்து உள்ளூர் மக்களை அடக்குவதற்கு பயன்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதிலேருந்து பார்க்க இப்போ வந்து பாதுகாப்பு துறையினுடைய தனியார் மூலதனம்ங்கிறது வந்து ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு திசையில் அது வந்து இப்போ போய்கிட்டு இருக்குங்கிறத பார்க்க ஒரு கவலை அளிக்கும் போக்காக இருக்குது. இது வந்து அரசினுடைய பெருமூலதனத்தின் பிடியில் வந்து அரசு வசமாக இறுக்கி கொண்டதாக வந்து நல்லா காமிக்குது.
இப்போ நம்ம வந்து இப்போ இதை வந்து இதுலேருந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு உள்ள கோஷம் என்பது திருப்பி அங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் ஊழியர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் பொதுத்துறைக்கு இராணுவ இதுவும் போகணும். அறநெறி சார் இதை வலியுறுத்துறது, புவிசார் அரசியல்ங்கிறது நம்ம அறநெறி சார்ந்த புவிசார் அரசியல் என்பது போயிடுச்சு. இன்னும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தது, சவுத் ஆப்பிரிக்காவில் பண்ணது எல்லாமே போய் லாப நோக்கத்துக்காக வந்திருக்கு. அது பாதுகாப்பு துறையில் தனியார் மூலதனத்தை தடுத்து நிறுத்துறது தான் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு வந்து நிற்கிறதுங்கிற சொல்லி நிறைவு.